வாங்க யுவி. முடிச்சு விட்டாங்க. அதாவது 9 பேர் வச்சு விளையாடுறாங்க. அதுலயுமே பவுலிங் ஒரே ஒரு ஆளை வச்சு விளையாடுறோம். 9 பேர்லாம் இல்ல இந்த மேட்ச் இந்த சீரீஸ்னு பார்த்தா 3 பேர் தான் ஆடுறானுங்க. ஜெய்ஸ்வால், பும்ரா, நிதிஷ் ரெட்டி 3 பேர் தான் ஆடுறாங்க. பும்ரா ஒரு ஆளை போட்டு புளின்னு புளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றுமே இன்னும் ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா போடுறியா அப்படின்னோடனே இல்ல எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வரல. அந்த அளவுக்கு ஏன்னா லிட்டரலா சிராஜ் கிட்ட இருந்து ஒண்ணுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. ஆகாஷ் தீப் வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட். ஆகாஷ் தீப் பால் எல்லாம் கேட்ச விடுறாங்க. ஜெய்ஸ்வால் வந்து 2-3 மொமெண்ட் வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம நல்லாவே பண்ணிருக்கலாம். 2-3 மொமெண்ட் வந்து நம்ம இருந்து வெளியே போச்சு. இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நல்லா ஜெய்ஸ்வாலும் கோலி நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஃபீல்டு கையில கொடுத்துட்டு ரன் வா அப்படின்னு. அதுதான் ஆக்சுவலா மேட்சே சேர்த்து. அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜெய்ஸ்வால் ரன் ஓடாம இருந்திருந்து கோலி அந்த பிரெயின் பெயின்னால கோலி அந்த எஜ் வாங்காம இருந்திருந்தானா நல்ல ரன் அடிச்சிருப்பாங்க. பண்ட் 2 இன்னிங்ஸ்லயுமே விக்கெட்டை வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஆமா, அதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட ஏதோ ட்ரை பண்ணி எங்கேயோ அடிச்சு எங்கேயோ போச்சு. இந்த 2வது இன்னிங்ஸ் அடிச்சது அவன் தான் அந்த டோரே ஓபன் பண்ணி கொடுத்தான் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆமா, அவங்க ஒரு மாதிரி சரி மேட்ச் டிரா தான் அப்படின்ற மாதிரி சரி நம்ம கொஞ்சம் சீமஸ்க்குலாம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவோம், அப்படி ரெஸ்ட் கொடுத்துக்கோன்னு ஹெட்டுக்கெல்லாம் ஓவர் கொடுத்தா தூக்கி அடிச்சு கேட் டோரை ஓபன் பண்ணி கொடுத்து அங்க இருந்து நம்மளோட பால் வந்து இன்னவிட்டபிள் ஆயிடுச்சு. இல்ல, அது அவங்க பிளானே என்ன கிளியரா தெரிஞ்சது. இந்தியா வின்னுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்பின்னர்ஸ் போட விட்டாங்க. சோ இவங்க ரிஸ்க் எடுக்கட்டும், அதாவது ஆஸ்திரேலியா ரிஸ்கே எடுக்கல. இதற்கு இந்தியா வின்னுக்கு போகட்டும், அவங்க மிஸ்டேக் பண்ணட்டும் அப்படின்னு. ஏன்னா ஆஸ்திரேலியா தோக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அந்த ஃபீல்ட் செட்டப் இருந்தது எல்லாம். இல்ல நேத்தே வந்து 9th விக்கெட்ல இதுக்கு அப்புறம் அவங்க நினைச்சிருந்தா நேத்து ஒரு லாஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ் வந்து நம்மள பண்ணிக்கலாம். பட் அவங்க என்ன என்ஷூர் பண்ணாங்கன்னா ஒஸ்ட் கேஸ் வந்து டிரா தான் ஆகணும். அவங்க நமக்கு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சான்சஸ் வந்து ஏன்னா லாஸ்ட் டைம் காபால அதை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. 91 for 6ல இருந்து எவ்வளவு ஒஸ்டா பண்ண முடியுமோ 3 கேட்ச் கைக்கு வர சிட்டர் எல்லாம் விட்டு அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஸ்ப்ரெட் எல்லாம் ஒஸ்டா இருந்துச்சு. அது நாளாக ரோஹித்தோட பேட்டிங் ஒர்ஸாக கேப்டன்சி இன்னும் ஒர்ஸ் ஆயிட்டு இருக்கு. அது ஆக்சுவலா இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஐகான்லயே இருக்கும். வாஷிங்டன் சுந்தருக்கு நம்ம லாஸ்ட் 2 விக்கெட்டுக்கு அவங்க செட் பண்ண ஃபீல்டும் நம்ம அவங்க 10th விக்கெட்டுக்கு ரோஹித் செட் பண்ண ஃபீல்டு தான் டிஃபரன்ஸ். அது கேப்டன் மைண்ட் செட் எப்படி இருக்கு, விக்கெட் எடுக்கணும். கோலினா கண்டிப்பா அக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜி தான் போயிருப்பாங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ. ஆமா, லாஸ்ட் விக்கெட் வந்து அந்த 50-60 ரன் தான் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா இந்த மேட்ச்க்கு. அதாவது 330 சேஸ் பண்றதுன்றத 270 சேஸ் பண்றோம், இல்ல 280 லெஸ் தென் 300 அப்படின்னு இருந்திருந்தாலே சைக்கலாஜிக்கலி இந்த மேட்சே வேற மாதிரி இருந்தது. 2 பேட்ஸ்மேனை சும்மா வச்சிருக்கிறோமே, ஈஸியா 25க்கு 3 ஆயிருக்கு, 30க்கு 4 ஆயிருக்கு. அப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா எல்லா மேட்சுமே நம்ம ராகுலுக்கு வந்து படும், நிதிஷ் ரெட்டிக்கு படும், ஜடேஜாக்கு படும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து டாப் 4ல யாராவது ஒருத்தர் ஐ மீன் 2 பேராவது விளையாடணும் நம்ம 4th இன்னிங்ஸ்ல. ஜெய்ஸ்வாலுக்கு யாருமே நிக்கல. ஸ்டார் பால் எல்லாம் அவுட் ஆனோடனே ஒரு சின்ன பையன் இந்த வருஷம் தான் அவன் டெஸ்ட்லயே கன்சிஸ்டன்ட் ஃபுல்லா ஆடுறான் ஒரு வருஷம். சோ அவனால வந்து அவன் மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு 2 80s அடிக்க முடியுது. ஆனா இந்த கோலி கோட் அப்படின்னு இருக்கிற ஒரு பிளேயர்னால என்ன அது ஒண்ணுதான் எனக்கு இன்னும் வந்து அப்படியே ஊத்திட்டே இருக்கு. ஒரு இன்னைக்கு ஒரு ஸ்டாட் பார்த்தேன். லாஸ்ட் 28 டெஸ்ட் டிஸ்மிஷல்ல 27 காட் பிஹைண்ட், ஐதர் ஸ்லிப் ஆர் கீப்பர், ஒன்னு வந்து மிச்சம் ஒண்ணு வந்து ரன் அவுட். நானுமே என்ன நினைச்சேன்னா அவங்க பண்ண பூக்கு அவங்க பண்ண இதுக்கு அந்த சின்ன பையன் கான்ஸ்டர்ஸ் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு செஞ்சு விட்டுறலாம். ஏன்னா மீடியாவும் நமக்கு ரொம்ப அகேன்ஸ்டா இருந்தாங்க. ஜெய்ஸ்வால் அவுட் ஆன உடனே அது ஏன் ராகுல் டிராவிட்லாம் எவ்வளவு பால் லீவ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் சொல்ல நம்ம கோலிக்கு வந்து இன்னொரு பிளேயரை எடுத்துக்காட்டி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. பட் என்னன்னா 27-28 டிஸ்மிசல் வந்து காட் பிஹைண்ட்னா அப்போ ஈகோ தானே கேமை விட ஜாஸ்தியா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே பார்த்தோன்னா 10வது பால் வந்து கமிங்ஸ் கவர் டிரைவ்க்கு ஓபி தான் போடுவான் அவுட் சைட் ஆஃப். அது வந்து கோலி தொடாம கோலியும் சிரிப்பான், கமிங்ஸும் சிரிப்பான். நான் அப்ப நினைச்சேன் ஓகே சரி கோலி வந்து கொஞ்சம் செட் ஆயிட்டான், சச்சின் மாதிரி அந்த கவர் டிரைவை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு டிசிப்ளின்டா ஆடுவான் அப்படின்னு. 20வது பால் அதே போட்டான், 4 அடிச்சான் கவர்ஸ்லயே. கோலிக்கு என்னன்னா அதை நான் வந்து ஓவர் கம் பண்றேன், நான் வந்து அதான் அந்த மைண்ட் செட்டே அக்ரெசிவ் மைண்ட் செட் தான். அந்த அக்ரெசிவ் மைண்ட் செட் தான் கோலி வந்து இன்னைக்கு கோலியா இருக்கிறது. லெகசி பில்ட் பண்ணது அந்த அக்ரெசிவ் அப்ரோச் தான். பட் சம்டைம்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் கரியர்ல வந்து இவ்வளவு தடவை நம்ம அவுட் ஆகும் போது நம்ம கொஞ்சம் பேக் ஃபுட் வச்சுதான் ஆகணும்.
இல்ல இத வந்து அவன் எப்ப ஃபாலோ பண்ணானா 2014 இங்கிலாந்து சீரிஸ்ல ஃபுல்லா வாக்கிங் விக்கெட் மாதிரி இருந்தான். அதுக்கு அடுத்த அந்த சீரிஸ் வந்து அதுக்கு அடுத்த சீரிஸ் வந்து செம்மடி. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே அவ்வளோ பிளேன் மிஸ், அவ்வளவு தூரம் முன்னாடி வந்து ஆடுவான், அவ்வளவு மிஸ். பாத்தீங்கன்னா அந்த இன்னிங்ஸ்ல 149 அடிப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்துல போய் அந்த சீரீஸே நல்லா இருந்தான். சோ அந்த இதுதான் அந்த கோலி தான் வேணும். இப்ப 2 இன்னிங்ஸ் தான் இருக்கு. அந்த 2 இன்னிங்ஸ் அவன் நல்லா ஆடிட்டானாலே அவன் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த கிளவுன் கோலி, கிங் கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா, அந்த மீடியால சொல்றானுங்களா ஆஸ்திரேலியாக்காரங்க, அவனுக்கு மூஞ்சில வந்து இல்ல நான் இன்னும் கிங் தான் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அவனுக்கு இன்னும் 2 இன்னிங்ஸ் இருக்கு. அந்த ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்கல்ல, 6 இன்னிங்ஸுமே கார்ட் பிஹைண்ட் மாதிரி. அவுட் ஆனது எல்லாமே கார்ட் பிஹைண்ட். ஃபோர்த் ஸ்டெம்ப் நிக் பண்ணி போனா பரவாயில்ல, ஆமா நம்மால எங்கால பத்தி பேசவே வேண்டாம். இல்ல ரோஹித் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூலயே பார்த்தோம் வாக்கிங் விக்கெட் தான் அப்படின்னு. அது மாதிரிதான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆன நம்பர் எந்த நத்திங் ஷாட், வாக்கிங் விக்கெட் அது ஒரு நத்திங் ஷாட். அந்த ஷாட் அடிக்கிறதுனால அதுக்கு இறங்காமே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டெக்னிக்கலா அன்அபிஷியலா சிட்னி தான் லாஸ்ட் மேட்சா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு 6 டெஸ்ட் கிடையாது. சாம்பியன்ஸ் டிராஃபியோடய வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதோடய வந்து ஆல் ஃபார்ம்ஸ்ல ரிட்டையர் ஆகிறது இன்னுமே நல்லா இருக்கும். ஒரு ஒயிட் பால்ல லெகசி கிரியேட் பண்ணதுக்கு ஓகே அப்படின்னு போறோம். ஏன்னா இந்த வருஷமே ஹைஸும் பார்த்தாச்சு, லோஸும் பார்த்தாச்சு. வேர்ல்ட் கப்ல இந்தியன் ஹை ஸ்கோரர் தான். வந்து பும்ராவோட ரன் கம்மியா. சோ எல்லாமே கம்பேரிசன் இப்படி போயிட்டு இருக்கு. பும்ரா 30 விக்கெட், ரோஹித் 31 ரன். பட் பும்ராவை பத்தி என்ன சொல்றது, 200 விக்கெட் அண்டர் 20 ஆவரேஜ். அது இப்பயே கோட் மாதிரி தான். ஏன்னா அவன் டெஸ்ட் ஃபார்மட்ல மட்டும் போறது இல்ல, ஆல் ஃபார்மட்ஸ் போடுற ஒரே பவுலர். சோ இப்ப கோலி ஏன் வந்து ஃபேப் 4ல பெருசா பேசுறாங்கன்னா ஆல் ஃபார்மட்லயும் ஆடுற ஒரே பேட்ஸ்மேன். ரூட்டா இருக்கட்டும், ஸ்மித்தா இருக்கட்டும், வில்லியம்சனா இருக்கட்டும், ஆமா நம்ம ஃபார்மட் தான் ஆடுறாங்க. ஆமா இவன் ஒருத்தர் 3 ஃபார்மட்லயும் கன்சிஸ்டன்டா நல்லா ஆடுற பிளேயர் கோலி. அதே மாதிரி பவுலிங்ல எடுத்தா ஏன் கோட் அப்படின்னோம்னா 3 ஃபார்மட்லயும் ஆடுறது. ஆனா இந்த நம்ம ஆளுங்க இப்ப கோலியை கிண்டல் பண்ற மாதிரி தான் பும்ரா ஒரு 1 இயர் வெளியே உட்கார்ந்தப்போ ஐபிஎல் மட்டும் ஆடினப்போ இதே தான் பண்ணிருந்தாங்க. ஒரு மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாப்ல, ஜெயிக்கும் போது எல்லா கிரவுட்ல இருக்க மாதிரி, தோக்கும் போது ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு மீம் ஷேர் பண்ணியிருந்தாப்ல. ஆனா பும்ரா 2.0 வந்து பும்ரா 1.0 விட 2.0 இன்னுமே அக்ரெசிவா. அதாவது 1 இயர் பிரேக் எடுத்துட்டு வந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் விளையாடிட்டு இருந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு இப்ப ஒரு வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. அதான் ஒரு சைமன் கேட்டிஸ் தான் சொல்லியிருக்கேன் போல, அந்த கிங்ங்கிற கிரவுன் வந்து கோலிட்டு இருந்து பும்ராட்ட போகணும் அப்படின்னு போயிடுச்சு. ஆமா. அடுத்த மேட்ச் வந்து என்ன ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் he should drop himself. இல்ல ரோஹித் அதான் ஒரு சேஞ்ச் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த 2 ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆடுவாங்க சிட்னில, சுந்தர், ஜடேஜா, அது 2 பேரும் அப்படியே இருப்பாங்க. நிதிஷ் ரெட்டி 4th சீமருக்கு பேக்கப், அவனை டிராப் பண்ண கூடாது. கில் ஆடலாம், அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ணலாம். சுபன் கில் ஃபார் ரோஹித் சர்மா, ராகுல் ஓப்பனிங், கில் 3. அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் டெஸ்ட் வின் பண்ணிட்டோம்னா 2-2 முடிச்சா கூட நம்ம ரீடைன் பண்ணிட்டு வந்துடலாம். ரீடைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பிரைடா விளையாடணும், WTC எல்லாம் மறந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம ரீடைன் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னும் கம்பீர், ரோஹித் இதுல இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட ஜெயிக்கல, ஒரு டிரா மட்டும் பண்ணிருக்கிறோம். 1-1. தோனி கேப்டன்சில இருக்கும்போது தானே அவங்க வின் பண்ணதே, ஆஸ்திரேலியா 2014 வின் பண்ணது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மள்ட்ட தோத்து போயிருக்காங்க. அங்கேயும் போய் நம்ம வந்து வின் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இதுல போய் ரீடைன் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு ரீடைன் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு அது வெற்றி மாதிரி தான். ஆனா இவ்வளவு ஒரு மொக்க டீம் வச்சுக்கிட்டு, ரெண்டு வாக்கிங் விக்கெட் வச்சுக்கிட்டு, ஒரு பவுலரை வச்சுக்கிட்டு 2-2ங்கிறது ஒரு we can take it அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆஸ்திரேலியால போய் 2-2 அங்கேயே அடிச்சுட்டு வந்து கார்டன் கவாஸ்கர் டிராஃபி தூக்கிட்டு வரதே வந்து நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா தான் இருக்கும். ஆமா, இனி வந்து பிரைடுக்காக விளையாடணும், அதுதான் நம்ம பார்க்கணும்.